ஹாய் மக்களே, வணக்கம். எஸ்ஆர்பி ஹனிபி ஃபார்ம். நம்மளோட தோட்டத்தில் சக்கரவள்ளி கிழங்கு கொடி வச்சுருந்தோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம கார்டனை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம செடி வைக்கிறதுக்காக பறிக்கும்போது கிழங்கு எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிழங்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்குமே கிழங்கு இருக்குது. நல்லா பெரிய கிழங்காகவே இருக்குது. நம்ம இது என்ன ஏதுன்னே பார்க்கல, அப்படியே வச்சுட்டு விட்டுட்டோம். வந்தால் சரி, வரலன்னா போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். பட் ஆனால் கிழங்கு நல்லாயிருக்கு. நம்ம இதை கரெக்டாக பார்த்து கொத்தி விட்டு இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல கிழங்கு கிடச்சிருக்கும் போல இருக்குது. நம்ம எதுவுமே கண்டுக்காமல் விட்டதுனாலே எவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு. நல்லாயிருக்கு மக்களே, பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு கொடி நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அனுப்பிச்சிப்போம். இது சக்கரவள்ளி கிழங்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ நம்மளோட தோட்டத்திலே நம்ம வச்சு வளர்த்திக்கலாம். பெருசாக இடம் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வச்சு விட்டுட்டு மண்ணை மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கொத்தி விட்டுட்டு நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா போதும். நல்லா கிழங்கு இறங்கியிருக்கும். நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலேயே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். மேக்ஸிமம் இது 3 மாதம் தான் நினைக்கிற கிழங்கு. ஸோ நீங்கள் வேறு எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் கிழங்கு இருக்கா இல்லையான்றது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை மாதத்தில் இது கிழங்கு வரும் அப்படின்றது. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இது கொடி வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள்.